தமிழ் புலிகள் அமைப்பின் சார்பில் கோவை பாஜக அலுவலகம் அருகே வினோத போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் நேசராஜ் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நேசராஜ், பாஜக அலுவலகம் அருகில் தமிழ் புலிகள் அமைப்பு பெண் கேட்டு நடத்திய வினோத போராட்டம் பத்தி சொல்லுங்க. இது எதுக்காக நடத்தப்பட்டது? இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களே என பாஜக தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது கோவையில் உள்ள தமிழ் புலிகள் கோவை பாஜக அலுவலகம் சென்று அங்கு முறைப்படி பெண் கேட்டு ஒரு போராட்டம் நடத்தியிருந்தனர். இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் காதலர் தினத்தை முன்னிட்டு 5 திருமணங்கள் செய்து வைக்கப்பட்டது. அதேபோல காதலருக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நம்மிடையே ராமகிருஷ்ணன் இருக்கார். அப்படி கேட்போம் சார், இந்த மாதிரி பாஜக காதலர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? காதல் என்பது மனித சமூகம் தோன்றிய காலத்திலிருந்து உருவான ஒன்று. அது இன்றைக்கும் அதை போற்றுகின்ற வகையிலே உலகம் முழுவதும் காதலர் தினமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை மதவாத அமைப்பான பிஜேபி, அதனுடைய துணை அமைப்புகளான சங் பரிவார் கூட்டம் காதலர் தினத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே நாய்க்கும் கழுதைக்கும் திருமணம் பண்ணி வைப்பது, நாய்க்கும் திருமணம் பண்ணி வைப்பது என்று மனித சமூகத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காதல் என்பது இயற்கையான ஒன்று. இதை யாராலும் தடுத்துவிட முடியாது. இது இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலே இந்த கலப்பு திருமணத்தை மதவாதிகளும் சாதி அமைப்புகளும் எதிர்ப்பதற்கு காரணமே தங்களுடைய சாதிய கட்டுமானம் உடைந்துவிடும், மத கட்டுமானம் உடைந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த காதலர் தினத்தை எதிர்த்து வருகின்றார்கள். ஆனால் பிஜேபி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடனே தன்னுடைய மதவாத தன்மை அரசியலை மிக தீவிரமாக செயல்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு சிறுபான்மையினர் மீதும் இந்த தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவாகத்தான் டெல்லியிலே அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். இதே போக்கை பிஜேபி கையாண்டால் இந்தியா முழுவதும் இந்த தோல்வியை விரைவிலே அவர்கள் சந்திக்க நேர்படும். காதல் தினம் என்பது யாராலும் அழித்துவிட முடியாது. அது மேலும் மேலும் வளரும். இதை இப்போது சாதி மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது. காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள்தான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சாதி கலப்பு திருமணங்கள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்துள்ளனர்.